கவர்மெண்ட் வேலை, ஐடி வேலை, 1 லட்சம் சம்பளம், இதெல்லாம் இருந்தாதான் கல்யாணம் பண்ணோம்னா எத்தனை பேத்துக்கு கல்யாணம் நடக்கும்? ஏய், ஒன்றும் பிரச்சனை இல்லடா. இப்போ நான் பிடிச்சிருக்குன்னு சொல்ற பொண்ணுங்க என்னைய பிடிக்கலன்னு சொல்லுது. என்னைய பிடிச்ச பொண்ணுங்களுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஈக்குவல் இருக்கு. இதுவரை எத்தனை பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன்? இருக்கு. நான் சில பொண்ணுங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன், அதுங்களும் என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வேலை பார்க்காத பொண்ணு நம்மள்ட்ட ஒரு வந்தா இப்போ எப்படி பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு சம்பளத்தை எதிர்பார்க்கறது வேற. வேலை பார்க்குற பொண்ணுங்களும் அப்படி எதிர்பார்க்குதுங்க, 1 லட்சம் 2 லட்சம்ன்ட்டு. ஏன் ஒரு பொண்ணாவது நான் தான் வேலைக்கு போறேன்னு, நான் இண்டிபெண்டா இருந்துக்கிறேன், நீங்க என்னை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, 2 பேர் வாழ்க்கையை ஷேர் பண்ணி வாழுவோம் அப்படின்னு எவ்வளவு ஒருத்தி சொல்றாளா? எத்தனை பொண்ணு வீட்டுல போய் பார்த்துருக்கேன்? ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணை தாண்டா தேடி போய் வீட்டில் பார்த்துருக்கேன். ஆனா ஒண்ணு, அதுக்குன்னு அவசரமா ஏதோ ஒரு பொண்ணையும் பார்த்து பண்ண முடியாது. ஒரு தாட்டி பண்றோம், கரெக்டான பொண்ணா, மனசுக்கு பிடிச்ச பொண்ணாதான் பார்த்து பண்ணணும். எப்படி ராணி மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பொண்ணு வருது பத்தியா, அந்த பொண்ணை நான் எப்படி நல்லா பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. ரொம்ப கஷ்டம்டா. இது இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான். எவ்வளவு வயசான பொண்ணே கிடைக்கா என்ன பண்ண போற? இப்ப நல்ல வேலைக்கு போய் சம்பளம் வாங்க போற? என்னதான்டா பண்றது? சரிடா, இப்போ நீ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவ? உனக்கு HIV AIDS வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ ஏதாவது கேள்வி கேள்வி அவன் மட்டும் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனை ஏதாவது கேள்வி கேள்றா. கேள்றாங்கல்ல, போற வழியில நீ புதைக்குள்ள வந்து செத்துனா என்னடா இங்கடா அவனை காணோம்? பாத்தியா எத்தனை கேள்வி கேட்டான் நம்மள இல்லையா உடனே. சரிடா, எத்தனை கேள்வி கேட்டான். நம்ம ஒரு 3 கேள்வி கேட்டோம்னா அப்படியே ஓடிட்டான். பாத்தியா, இப்படிதான் கேங்குக்கு ஒரு பைத்தியம் சுத்திக்கிட்டு இருக்கு, கேள்வி கேட்டுக்கிட்டு பாரதேசி.